அவர்களோடு ஒப்பிடுகின்ற போது உங்களுக்கு அந்த காலப்பகுதி நன்றாக புரியும். இந்திய ராணுவம் வந்தபோது காட்டிக் கொடுத்தவர்கள் யார் யார் என்கின்ற விவரமும் உங்களுக்கு தெரியும். அந்த காட்டிக் கொடுத்தவர்களோடு இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அதில் யார் முதன்மை சேவகன் என்பதுதான் அன்றிருந்த அடிபாடாக இருக்கின்றது. ரவிராஜ் வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ரவிராஜ் வழக்கு விவகாரம் தொடர்பில் தீர்ப்புக்கு எதிராக சட்டம் அதிபர் கடும் ஆட்சேபனையை அன்றும் தெரிவித்தார், இன்றும் தெரிவிக்கப்பட்டது. அது மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே இடம்பெறுகின்றது. மீண்டும் விசாரணைக்கு வேண்டும் என்று சட்டப்பதிவு திணைக்களத்தின் சார்பிலே கோரப்படுகின்றது. அது மட்டுமில்லாது இன்று மீண்டும் விசாரணைக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது சட்டமாதிப திணைக்களம் பாதிக்கப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட மாமனிதர் ரவிராஜ் தரப்பிலும் குடும்பத்தார் சார்பிலே மதிசூதன் அவர்களும் இங்கு ஆஜராகி தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். ஜூரி சபை வழங்கிய தீர்ப்பை ஏற்க முடியாது என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்ததோடு மேல் நீதிமன்றத்தில் புதிதாக வழக்குக்கு அனுமதி வழங்கியுள்ளது. புதிய வழக்காக மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை முன்கொண்டு செல்லுங்கள், இது தொடர்பில் கடுமையான ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டிருந்தது. ரவிராஜ் வழக்கை மீண்டும் நடத்துவதற்கு அனுமதிக்குமாறு சட்டமா அதிபர் தரப்பில் குற்றப்பத்திரிகை புதிதாக தாக்கல் செய்யும்படியும் நீதிமன்றம் மேலும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. இந்த ஜூரி சபை தொடர்பில் கடுமையாக ஆட்சேபனை தெரிவித்த ஒருவரை பலரும் மறந்திருப்பீர்கள். பலருக்கும் இன்று அந்த மறக்கின்ற நிலைமை இருக்கின்றது. பல விடயங்கள் எங்களை கடந்து செல்வதனால் நாங்கள் அதனை தவிர்க்க முடியாது, மறந்து விடுவோம். மாமனிதர் ரவிராஜ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்ற பின்னர் உடனடியாக வைத்தியசாலைக்குள் சென்றவர்களுள் மிக பிரதானமான மூவரை யாரும் மறந்துவிட முடியாது. முதலாவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா அவர்கள், அவருடைய பாரியார் கௌரி சங்கரி தவராஜா அவர்கள், அதனோடு அன்று இவர்கள் சட்டத்தரணிகளோடு சென்றவர்கள் மகேஸ்வரம் மற்றும் இப்போது நகரசபை தலைவராக இருக்கக்கூடிய MJ சிவாஜிலிங்கம் ஆகியோர் சென்றிருந்தார்கள். KV தவராசா அவர்கள் இந்த ஜூரி சபையின் முன் விசாரிக்கப்படுவதில் தனக்கு உடன்பாடு இல்லை. இது அவரும் அன்று இன்று எப்படி மதிசூதன் பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் அந்த வழக்கில் இருக்கின்றாரோ அது மாதிரி அன்றைய நாட்கள் 2017 ஆண்டு காலம் வரைக்கும் பாதிக்கப்பட்ட தரப்பின் சார்பிலே KV தவராசா அவர்கள் அன்று உடன் இருந்தார். அன்றைய கால பகுதியிலே KV தவராசா அவர்கள் இந்த ஜூரி சபையை ஏற்க முடியாது, ஜூரி சபை விசாரிப்பது தொடர்பில் கடுமையான ஆட்சேபனைகளை தெரிவித்திருந்தார். இந்த ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்ட விதத்தையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த விடயம் தொடர்பில் அவர் கூறிய மிக முக்கியமான ஒரு விடயம் இப்போது நீங்கள் பார்க்கலாம். 2017 ஆண்டு காலப்பகுதியிலே எமது IBC தமிழ் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியிலே அவர் இந்த ஜூரி சபை தொடர்பிலும் ரவிராஜுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதி தொடர்பிலும் மிக துல்லியமாக கூறுகின்றார். பாருங்கள். கடந்த தவணையிலே நாங்கள் ஜூரி சபையின் முன்னர் விசாரிப்பதற்கு சட்டத்தில், அதாவது பயங்கரவாத சட்டத்துக்கு தாக்கல் செய்யப்பட்ட கொலை வழக்குகள் ஜூரி சபையில் விசாரிக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அவை தனி நீதிபதிக்கு முன்னே தான் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை உறுதியாக எங்களது வாதத்தில் முன்வைத்தோம்.